ஸோ போன கிளாஸ்ல வந்து அந்த ஊர்வஷியும் ரதம் ஆரோப்பிய பிரத்யானினாய அதோட நிறுத்தினோம். அதாவது அந்த கேஷிங்கிற ஒரு அரக்கன் வந்து அவளை பிடிச்சுண்டு போயிடுறான், அவ சிநேகிதியோட. ஸோ அவளை வந்து உம், இந்த புரூரவஸ் வந்து கூட்டிட்டு வரான். அவன்கிட்டேருந்து அந்த கேஷி கிட்டேருந்து காப்பாத்திட்டு வரான். மீதி இருக்கிற அந்த சகிகள், அந்த அப்சரசுகள் எல்லாருமே அந்த ஹேமகூட்டம்ங்கிற ஒரு பர்வதத்துல வெயிட் பண்ணுங்கோ அப்படின்னுட்டு சொல்றான். பிரதிபாலயந்து பவத்யா மாம் அஸ்மின் ஹேமகூட்ட சிகரே அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அவளை வந்து காப்பாத்திண்டு வந்துடுறான். அதுதான். சோ வந்து அவன் வந்து என்ன அப்படின்னா கத்வாச்ச சேத் படிங்க அதுல இருந்து சித்திரலேகம். चित्रलेखा आ, चित्रलेखावलम्बित शरीरा ம். भयनिमीलित नयनयुगला सा राज्ञा सख्या च पर्यवस्ताप्यमाना रोदः पतनकलुषा गङ्गेव शनैः प्रसादं जग्राह. வந்து கலுஷாக்கு பதிலா கலுஷான்னு மாத்திக்கோங்க, சரியா? ஆமா. சோ வந்து சித்திரலேகா அவலம்பித சரீரா பய நிமீலித நயன யுகலா சா. இது ரெண்டுமே, இந்த ரெண்டு வேர்டுமே இந்த சாக்கு அட்ஜெக்டிவா போறது. சாங்கிறது இங்க வந்து அந்த ஊர்வசியை குறிக்கிறது. அந்த ஊர்வசியானவள் சித்திரலேகா அவலம்பித சரீரா, சித்திரலேகையா அவலம்பிதம் ஷரீரம் யஸ்யாஹா சா. சித்திரலேகாவினால் பிடிக்கப்பட்ட, ஷி வாஸ் ஹோல்டு, ஷி வாஸ் கெட்டிங், அவ வந்து அவ்வளோ ஒரு ஒரு இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்தா அவளால நிக்க முடியல. சோ சித்திரலேகையா அவலம்பிதம் சரீரம் எஸ்யாஹாசா. சித்திரலேகையினால் பிடிக்கப்பட்ட சரீரம் யாருடையதோ அவள், அப்படிப்பட்ட சா அவள் பய நிமீலித நயன யுகலா, பயேன நிமீலிதம் நயன யுகலம் எஸ்யாஹா சா. சோ பயத்தினால நிமீலிதம்னா க்ளோஸ், மூடப்பட்ட, நயன யுகலம் த பேர் ஆஃப் ஐஸ் யாருடையதோ அப்படிப்பட்ட சா அந்த ஊர்வசியானவள் ராஜ்ஞா சக்கியாஜ பர் பர்யவஸ்தாப்பியமானா ரோதப் பதுன கலுஷா கங்கா இவ சனைஹி பிரசாதம் ஜக்ராக. சோ அவ வந்து அப்படிப்பட்ட அந்த ஊர்வசியானவள் ராஜ்ஞா ராஜாவினாலும், சக்கியா ஃப்ரெண்டுனாலையும், சக்கியாரு இங்க சித்திரலேகா அவளாலையும், பர்யவஸ்தாப்பியமானா அப்படின்னா கம்போஸ் பண்ணப்பட்டா, அதாவது கொஞ்சம் கன்சோல் பண்ணப்பட்டா. அந்த பர்யவஸ்தாப்பியமானா சா, அதுவும் அவளுக்கு சாக்கு அட்ஜெக்டிவா போகுது. ரோத பதன கலுஷா. சோ ரோதகா அப்படின்னாலே உங்களுக்கு நதி தீரம்னு அர்த்தம். சோ அந்த கங்கையானது பியோர பிரவாகத்தோட, நிர்மலமான ஒரு பிரவாகத்தோட ஜலத்தோட இருக்கும். அது எப்ப வந்து ரோத பதன கலுஷா அப்படின்னு சொல்லும்போது, ரோதகா அப்படிங்கிறது நதியினுடைய தீரம். அந்த ரோதப் பதனே கலுஷா, அந்த நதியினுடைய தீரத்தில் விழுந்த போய் சேர்றதுனால, அந்த தீரத்துல இருக்குல்ல மண்ணு அடுக்கு எல்லாம் சேர்ந்து கோணும். அந்த பதனாத்து கலுஷா, அதனால ரொம்ப கலங்கத்துக்கு உட்பட்டவளான, ரொம்ப ஒரு மாதிரி டர்பிடான அந்த கங்கா இவ கங்கையை போல சனைஹி மெதுவாக பிரசாதம் ஜக்ராக. பிரசாதம் அப்படிங்கிறது ஒரு பியூரிட்டி, பியூரிட்டியை அவள் அடைந்தாள். சரியா? அதாவது எப்படி வந்து கங்கையானது தீரத்துல நதி தீரத்துல வந்து விழுந்துட்டோ அது வந்து இந்த மாதிரி ஒரு கலுஷாபாவத்தை அடையுமோ, ஒரு டர்பிட் நேச்சரை அடையுமோ, அந்த மாதிரி இவ வந்து இந்த கேஷிங்கிற ஒரு ராட்சசனால பிடிக்கப்பட்ட இவள் இந்த மாதிரி ரோத பதுன கலுஷா கங்கா இவ ஆயிட்டா. சனைஹி மொதுவாக பிரசாதம் ஜக்ராக. இப்போ வந்து அந்த அரக்கன் கிட்ட என்று இவ இந்த புரூரவஸ் காப்பாத்தினதுனால இவ வந்து பிரசாதம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது, பாவனம் பவித்திரதமம் தன்மையை ஜக்ராக பெற்றுக்கொண்டாள். சரியா இருக்கா? சோ சா ஜக்ராக அதான் மெயின் சென்டென்ஸ். சித்திரலேகா அவலம்பித சரீரா பய நிமீலித நயன யுகலா ரோத பதன கலுஷா பர்யவஸ்தாப்பியமானா சா ராஜ்ஞா சக்கியாச்ச பர்யவஸ்தாப்பியமானா சா அந்த இவோ ஊர்வசி ரோத பதன கலுஷா கங்கா இவ சனைஹி பிரசாதம் ஜக்ராக. சரியா இருக்கா? மேல உதமி உதமிலயன் நயன் உத் அது எப்படி பண்ணணும்? உத்
அமீலயன் நயனன்னு வரும். மீலத்து உதமீலத்து. உதமீலன் நயன யுகலம் ம். வியாலோகத பார்ஷ்வகதம் மகேந்திர சதிருஷானுபாவம் ராஜானம். ஆமா. சோ உதமீலத்து நயன யுகலம் அப்படின்னு போட்டு அங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டார். ஓகே, உதமீலத்து அப்படின்னா கண்ணை திறந்தான்னு அர்த்தம். ஷி ஓபன்டர் ஐஸ். சரியா? நிமீலனம்னா க்ளோஸ் பண்றது, உண்மீலனம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து திறக்கிறது. உதமீலத்துங்கிறது அமீலத்து அப்படிங்கிறது லங்லகாரத்துல இருக்கு, உத்துங்கிறது அதனுடைய உபசர்க்கம். சோ உதமீலத்து நன்றாக திறக்கப்பட்ட அவோ, நயனயுகலம் உதமீலத்து அந்த கண்களினுடைய இரண்டையும் அவள் திறந்தாள். ரெண்டு கண்ணையும் திறந்தான்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் மகேந்திர சதுஷானுபாவம் பார்ஷ்வகதம் ராஜானம் யலோகத. சோ வி அலோகத. சரியா? ஆலோகயதி இருக்கணும், அதனுடைய இது லங்குல இருக்கு. வியலோகத பார்ஷ்வகதம் மகேந்திர சதுருஷ அனுபாவம் ராஜானம். பார்ஷ்வகதம்னா பக்கத்தில் இருக்கின்ற, மகேந்திரன் அப்படின்னா இந்திரன். மகேந்திர மகேந்திரேன சதுருஷம் மகேந்திர சதுருஷம். சோ மகேந்திர சதுருஷம் அனுபாவம் எஸ்ய சகா தம். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனாலிட்டியோட இருக்கின்ற அந்த ராஜானம் சா அவ்யலோகத பார்த்தா. சரியா? அப்புறம் ராஜி மியூட்ல இருக்கு. ஒரு நிமிஷம். விலோக்ய ச விகசிதாக்ஷி உபகிருதம் கலு தானவைஹி இதி மனஸ்ய அச்சிந்தயத். மனசி அச்சிந்தயத். மனசி அச்சிந்தயத். ஆமா. சோ விலோக்கியச்ச பார்த்து விட்ட பிறகு விகசிதாக்ஷி. சோ விகசிதம் அக்ஷினி ஆர் விகசிதே அக்ஷினி, அக்ஷினி ரெண்டு கண்ணு இல்லையா? விகசிதே அக்ஷினி யஸ்யாஹா சா விகசிதாக்ஷி. சோ திறக்கப்பட்ட அந்த கண்ணோட என்ன சொல்றா அப்படின்னா, விகசிதாக்ஷி அப்படிங்கிறது இட் குவாலிஃபைஸ் ஊர்வஷி. அந்த ஊர்வஷிக்கு அட்ஜெக்டிவா வருது. அந்த ஊர்வஷியானவள் விகசிதே அக்ஷினி யஸ்யாஹா சா விகசிதாக்ஷி உபகிருதம் கலு தானவைஹி இது மனசி அச்சிந்தயது. சோ அவ வந்து என்ன நினைச்சுக்கிறா மனசுக்குள்ள அப்படின்னா, எனக்கு வந்து இந்த தானவாளால அபகிருதம்ங்கிறது நடக்கல. they didn't do anything, they didn't harm me by any way. உபகிருத்தம் தான். உபகிருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு ராஜாவினுடைய ஒரு சேர்க்கை எனக்கு கிடைச்சிருக்குமா? கிடைக்காது இல்லையா? தானவா பிடிச்சுன்னு போனதுனாலதான் இங்க வந்து புரூரவசன்னு ஒரு ராஜா வந்து என்னை காப்பாத்தினா. அதனால அந்த தானவா வந்து எனக்கு என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, உபகிருத்தம் ஏவ, எனக்கு வந்து உபகாரம் தான் பண்ணிருக்காளே தவிர அவ வந்து எந்த ஒரு அபகாரமும் பண்ணல அப்படின்னு இவ தானே தனக்கு வந்து நினைச்சுக்கிறா. மனசி அச்சிந்தயத்து. அவ வந்து இந்த மாதிரி தன் மனசுல வந்து நினைச்சுக்கிறா. சரியா? சோ அந்த விகசிதே அக்ஷினிங்கிறது, விகசிதே அக்ஷினி எஸ்யாஹா சா விகசிதாக்ஷி, அப்படிப்பட்ட சா தம் ராஜானம், அவள அந்த ராஜாவனத்தை விலோக்கிய பார்த்து விட்ட பிறகு தானவைகி தானவர்களால தனக்கு என்ன அவளுடைய அபகரணேன உபகாரக ஏவ கிருத்தக. அவ வந்து கடத்திட்டு போகிறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, எனக்கு லாபம் தான் நடந்தது. என்ன லாபம் அப்படின்னா, இந்த ராஜாங்கிற ஒரு இவனை வந்து இந்த புரூரவசு அப்படிங்கிற ஒரு ராஜாவை ஐ குட் மீட் அப்படின்னு சொல்றான். சரியா இருக்கா? இந்த விகசிதாட்சிங்கிறது பிரதம விபக்தியில தான் இருக்கா மேடம்? அது ஆமா ஆமா, இது மாதிரி ஆயிடும், நதி மாதிரி ஆயிடும். நதி மாதிரி. ஓகே ஓகே. ஸ்ரீலிங்கமா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அக்ஷினி தான் சப்தம் உங்களுக்கு. சோ இந்த குணி சப்தி மாதிரியா இல்ல நதி சப்தம் மாதிரியா மேம்? அது எது மாதிரி? குணன் குணி அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி குணஹாசி அஸ்தி அந்த மாதிரி வருமா இல்ல நதி சப்தம் மாதிரி வருமான்னு கேக்குறேன். உனிங்கிறது உங்களுக்கு நகாராந்தம் இல்லையா? நகாராந்தம் அண்ட் இட் இஸ் இன் புல்லிங்கமோ நபும்சகலிங்கமோ, ஸ்திரீலிங்கம் இல்லையா குணி. பட் இது வந்து நதி சப்தம் மாதிரி தான் வரும் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. குணி நபும்சகலிங்கம். குணி. Namaste, Hari Om. My name is Bhavani. It is my first class with you, but I have listened to you so many times. Gunin shabdam is napumsakalinga shabdam, nakaranta. சோ இங்க வந்து விகசிதே அக்ஷினி யஸ்யாஹா சா விகசிதாக்ஷி அப்படின்னு அவளுக்கு போகும். சரியா இருக்கா? அதான். அதுக்கப்புறம் மேலபடி ராஜாபி பிரத்யாகத பிரசாதம் நிரதிஷய ரூப லாவண்யாம் தாம் நிர்வர்ணிய தத்த பலமாத்மனः
சமா சமக்யாபார கிளேஷம் அமன்யத. சமர வியாபார கிளேசம் அமன்யத. சரியா? ராஜாபி. சோ இவளுக்கு வந்து என்ன தோன்றது அப்படின்னா, தானவைகி உபகிருதம் கலு, தானவர்களால எனக்கு நன்மைதானே செய்யப்பட்டது அப்படின்னு மனசி அச்சிந்தயத்து, மனசுல நினைச்சுக்கிறா. சரியா? அவன் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, ராஜாபி, ராஜாவும் கூட பிரத்யாகத பிரசாதாம் நிரதிசய ரூப லாவண்யாம் தாம் நிர்வர்ணிய தத்தபலம் ஆத்மனஹ சமர வியாபார கிளேசம் அமன்யத. சோ ராஜா என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, அவனை தேடி வந்த ஒரு பிரசாதம் எது அப்படின்னா, பிரசாதம்னா அனுகிரகம், ஒரு ஒரு பிரசாதம். அந்த பிரசாதம் யாருன்னா இவதான். எல்லாமே இந்த தாம்க்கு வந்து போறது. பிரத்யாகத பிரசாதாம் நிரதிசய ரூப லாவண்யாம் தாம். சரியா? நிர்வர்ணிய தத்தபலம் ஆத்மனக சமர வியாபார கிளேசம் அமன்யத. சோ அவனுக்கு வந்து என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, சமரம்னா போர்க்களம்னு அர்த்தம். சோ போர்க்களத்திலிருந்து சமரோ நாம ஒரு வியாபாரம், அதுல வந்து அவன் வந்து ஒரு கிளேசம் அப்படி அனுபூதம் இல்லையா? அந்த கிளேசம்ங்கிறது அவனுக்கு வந்து அந்த கிளேசத்தினால என்ன அப்படின்னா, தம் கிளேசம் தத்த பலம் இது, அந்த அவளுடைய அந்த 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 ஊர்வசியை நினைச்சுட்டான். சோ அந்த ஊர்வசியானவள் என்ன அப்படின்னா பிரத்யாகத பிரசாதாம். சோ அவனை பிரதி அவனை அவனை குறிச்சு வந்த ஒரு பிரசாதாம்னா ஒரு அனுகிரகம். சோ பிரசாதः பிரத்யாகதः யஸ்யாஹ சா தாம் பிரசாத பிரத்யாகத பிரசாதம், சாரி, பிரத்யாகத பிரசாதாம். அதுக்கப்புறம் நிரதிசய சௌந்தர்ய யுக்தாம். அதிசயம் அப்படின்னாலே உங்களுக்கு ஜாஸ்தின்னு அர்த்தம். அதிசயேன சௌந்தர்யேன யுக்தா சா. சோ நிரதிசயேன சௌந்தர்யேன யுக்தா யா சா தாம், அதுவும் அவளுக்கு தான் அட்ஜெக்டிவா போறது. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சௌந்தர்யத்தோட இருக்கின்ற, அழகோடு இருக்கின்ற அவளை நிர்வர்ய அப்படின்னா பார்த்து விட்ட பிறகுன்னு அர்த்தம். திருஷ்டுவான்னு அர்த்தம், நிரீக்ஷியன்னு அர்த்தம். சரியா? சமரோ நாம வியாபாரக, அவனால் அனுபூதக இல்லையா? சமர வியாபார கிளேசம் தத்தபலம் ஆத்மனக அமன்யத. ஆத்மனக தத்தபலம் அமன்யத. அதாவது சமரக இது வியாபாரக. சமரகனா போர்க்களம்னு அர்த்தம். போர்க்களம்ங்கிறதே ஒரு வியாபாரம். ஒரு வியாபாரம்னா ஒரு ஒரு ஆக்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க, ஒரு கர்மா. அந்த சமர வியாபாரம், சமர இது வியாபாரக, சமர வியாபாரக. சமர வியாபாரஸ்ய கிளேஷः சமர வியாபார கிளேஷः. அந்த தம் கிளேஷம், அந்த கிளேஷேன தத்தம் பலம் எதுனா இது எது? ஆத்மனக தத்த பலம். சோ தனக்கு தானே கொடுக்கப்பட்ட ஒரு பலன் என்ன அப்படின்னா, இந்த இவளனுடைய ஒரு சேர்க்கை, இவளோட ஒரு கான்டாக்ட். இவ வந்து பிரத்யாகத பிரசாதாம் தாம் நிர்வர்ணிய, அவளை பார்த்துட்டு, இவ்வளோ அழகான ஒரு ரூபசுந்தரியை பார்த்துட்டு அவன் என்ன நினைச்சுட்டான் அப்படின்னா, இது எல்லாமே எதனுடைய ஒரு பலன் அப்படின்னா சமர வியாபாரம்ங்கிற ஒரு கிளேஷம் அந்த கேசி. ஏன்னா இவனுக்கு ஒன்றும் இவன் ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு அந்த அசுரனோட போய் சண்டை போடல. இவன் ஏதோ ஆகாச மார்க்கத்துல போயிட்டு இருந்தான். அந்த ஸ்திரீகள்லாம் ஒரு கூக்குரல் எழுப்பினா, சரி பாவம் அந்த ஸ்திரீயை காப்பாத்தலாம் அப்படின்னுட்டு அவன் போனான். ஸோ இவனுக்கு வந்து அது அவுட் ஆஃப் த வே பண்ற வேலை. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் இவனுக்கு இல்லையா? ஸோ அதனால ஒரு கிளேசத்தினால கொடுக்கப்பட்ட ஒரு தத்த பலம் என்ன அப்படின்னா, ஆத்மனக தத்த பலம், தனக்கே தான் கொடுக்கப்பட்ட ஒரு பலன் என்ன அப்படின்னா, அதை அதுவாக இவளுடைய பிரசன்ஸை அமன்யத்தை நினைச்சுங்க. அப்படியேதா? சரியா இருக்கா? ஆத்மனக தத்த பலம் இது அமன்யத்தை. மேல हेमकूट शिखरं गताः सख्यः अपि नाम स राजा ऋषिः उद्धरेणो हृदयशल्यम् इति आलपन्ति यः सोत्कण्ठम् उच्च चक्षुषस्ततुः. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா, ஹேமகூட்ட சிகரம் கதாகா. சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, இவளை காப்பாத்தின்னு வந்துட்டா. இதெல்லாம் நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பார்த்தேன்னா அவ ரெண்டு பேரும் அந்த சித்திரலேகாவோட கூட இவ மூணு பேரும் அந்த ரதத்துல வரா. யாரு? இந்த புரூரவசு, இந்த ஊர்வசி, அதுக்கப்புறம் அந்த சித்திரலேகாங்கிற அந்த அவளுடைய பணிப்பெண்ணு. அதுக்கப்புறம் தேரோட்டி ஓட்டின்னு வரான். அப்பவே அவ ரெண்டு பேருக்கும் தே எக்ஸ்சேஞ்ச் கிளான்சஸ் எல்லாமே. அதெல்லாம் நமக்கு இங்க இல்ல டெக்ஸ்ட்ல. சோ ஹேமகூட்ட சிகரம் கதாகா சக்கியா. சோ இவாளுடைய அந்த ரிமைனிங் அப்சரசுகள்லாம் இருக்கணும், ரம்ப, அதுக்கப்புறம் வேற யாராரு, அவள்லாம் வந்து என்ன பண்றான்னா சித்திரக்கூட்டம்ங்கிற ஒரு பர்வதத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இங்கேயே இருங்கோ, மாம் பிரதிபாலயந்தூன்னு சொல்லிட்டு போறானோ முதல்ல.
சோ அந்த மாதிரி அந்த கூட்ட சிகரம் கதாஹா சக்கியா, அந்த ஹேமகூட்ட சிகரத்தை அடைந்த அந்த சக்கியா, அந்த சகிகள், அபிநாமசக ராஜர்ஷிஹி உத்தரேத் நக ஹிருதய சல்யம். ஸோ இதி ஆலபந்தியக, நல்ல வேளை, சக ராஜர்ஷிஹி, அதாவது ராஜேஷு என்னன்னா ராக்னேஷு சிரேஷ்டகான்னு அர்த்தம் ராஜர்ஷிஹினா. ஸோ ராஜரிஷிஹி நக ஹிருதய சல்யம் உத்தரேத், நம்மளுடைய ஹிருதயத்துல இருக்கிற அந்த துக்கத்தை அவர் வந்து போக்கடித்து விட்டார், போக்கடிக்கட்டும், விதிலிங்க. சரியா? தரேத் இருக்கணும், தரேத் தரேதாம் தரேயு. ஸோ அதனுடைய உத்து அப்படிங்கிறது உபசர்க்கம். உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம் கீதையெல்லாம் வருது. ஸோ உத்தரேது நக ஹிருதய சல்யம். ஸோ நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கின்ற இந்த துக்கத்தை அவர் வந்து போக்கடிக்கட்டும் அப்படின்னு சொல்றா. இது ஆலபந்தியக, அந்த மாதிரி ஆலபந்தியக அப்படின்னா புலம்பிக் கொண்டிருக்கின்ற, சோத்கண்டக உத்கண்டையா சகிதாக சோத்கண்டக. ஸோ ஒரு 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 உத்கண்டாபாவம்னா ஒரு ஆங்ஸைட்டியோட இருக்கின்ற. சரியா? ஸோ வந்து என்ன ஹிருதய சல்யம்னாலே சல்யம்னா உங்களுக்கு வந்து இந்த இது மாதிரி ஆரோ அடிக்கிற மாதிரி. ஸோ ஹிருதயே சல்யம் இவ என்னன்னா இங்க வந்து துக்கம். ஸோ அவளுக்கு மனசுல இருக்கிற அந்த துக்கத்தை என்ன இந்த ராஜா வந்து உத்தரேத் கிம் அப்படின்னு கேட்கிறார். அபிநாம, அபினாலே கேள்வி வந்துரும். சரியா? அபிநாம சக ராஜர்ஷி ஹிருதய சல்யம் உத்தரேத், இந்த ராஜாவானவர் நமக்கு நம்மளுடைய மனசுல இருக்கிற சாரி நம்மளுடைய அந்த மனசுல இருக்கிற அந்த சல்யத்தை வந்து போக்கடிச்சிருவாரா அப்படின்னு இது ஆலபந்தியா. சோ இந்த மாதிரி புலம்பு கொண்டு இருக்கின்ற என்ன அப்படின்னா சோத்கண்டம் அப்படின்னா உத்கண்டேன சகிதம் சோத்கண்டாக, ரொம்ப ஈகரா என்ன பண்றா அப்படின்னா அவ வந்து சோத்கண்டம் உச்ச உச்சக்ஷுஷா தஸ்துஹு. உச்சக்ஷுஷா அப்படின்னாலே மேல் நோக்கிய பார்வைன்னு வச்சுக்கோங்க. சரியா? சக்ஷுஹு உச்சைஹி வர்த்ததே யாசாம் தாஹா உச்சக்ஷுஷா. இட் கோஸ் as an adjective for that சக்கியஹாக்கு போறது. சரியா? மேல் நோக்கிய சக்ஷுஹு, கண்ணானது மேல் நோக்கி யாருக்கு இருக்கோ அப்படி உச்சக்ஷுஷா தஸ்துஹு, மேல் நோக்கிய பார்வையோடு அவ வந்து அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அதாவது ராஜா வந்து காப்பாத்துவாரா, நம்மளுடைய ஹிருதய சல்யம் என்ன அப்படின்னா இந்த ஹிருதய சல்யத்தை போக்கடிப்பாரா அப்படிங்கிற ஒரு உத்கதக மேல் நோக்கிய பார்வையோட அந்த சக்கியகா தஸ்துஹு. சரியா இருக்கா? தஸ்துஹுங்கிறது உங்களுக்கு சக்ஷுசு தஸ்துஹு சொன்னேன் இல்லையா, அது விக்கிரக வாக்கியம் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். சக்ஷுஹு, ஆமா, சக்ஷுஹு உச்சைஹி வர்த்தந்தே और चक्षुः उच्चैः वर्तते यासां ताः उच्चक्षुषः. சரியா? தாஹா தஸ்துஹு, தஸ்தௌ தஸ்ததுஹு தஸ்துஹு, ஸ்தானுடைய லிட் இது. சரியா? சரியா இருக்கா? மேல படிக்கிறேன் ராஜீவ். சரியா இருக்கா ராஜி? சரியா இருக்கா? உச்சலித ஹரிணகேதனம் ராஜ்யः சோமதத்தம் நாம ரதம் தூரதः சமவலோக்ய அக்ருதார்த்தோ ந நிவர்த்திஷ்யதே இதி அவதாரிய தாஹா சம்முல்லசித சேதசோ பவன். அபவன், சேதசோ அபவன். ஆமா. உச்சலித ஹரிணகேதனம் ராஜ்ஞः சோமதத்தம் நாம ரதம் தூரதः சமவலோக்ய அக்ருதார்த்தோ ந நிவர்த்திஷ்யதே இத்தியவதாரிய தாஹா சம்முல்லசித சேதசா அபவன். சோ வந்து என்ன அப்படின்னா, சோ இவ எல்லாரும் அந்த ஹேமகூட்ட பர்வதத்துல நின்றுண்டு தேவர் கண்டம்ப்ளேட்டிங் என்ன அப்படின்னா என்ன நடக்க போறது, இவன் வந்து காப்பாத்த போறானா, நம்மளுடைய மனசனுடைய துக்கம்ங்கிறது என்ன, அவளுடைய ஃப்ரெண்டான ஊர்வசி கடத்தப்பட்டாள், அவ வில் ஷி பி சேவ்டு, இந்த மாதிரி அவ நிறைய வந்து யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது உச்சலித ஹரிணகேதனம். சோ அதாவது ஹரிணக கேதனே எஸ்ய சக ஹரிணகேதனகா. சரியா? இது வந்து இந்த ஹரிணகேதனம், உச்சலித ஹரிணகேதனம்ங்கிறது கோஸ் as an adjective for ரதம். சரியா? சோ ரதம், அந்த ரதத்தை தாஹா சமவலோக்கிய சமுல்லசித சேதசா அபவன், அங்க கொண்டு போய் சேர்த்துக்கணும். சரியா? தாஹா சக்கியக தூரதக, தூரத்திலிருந்து
ரதம் ரதத்தை சமவலோக்கிய பார்த்துவிட்ட பிறகு சமுல்லசித சேதசக அபவன். சோ சம்யக் உல்லசிதம் சேதக யஸ்யாஹா சா சமுல்லசித சேதசக. அவளுக்கு தாகாக்கு அட்ஜெக்டிவா போறது. சோ இந்த ரதம் எப்படி இருக்கு அப்படின்னா உச்சலித ஹரிணகேதனம் ரதம். சரியா? சோ ஹரிணஹ கேதனே யஸ்ய சஹ ஹரிணகேதனஹ தம் ஹரிணகேதனம் அப்படின்னுட்டு ரதத்துக்கு போறது. சரியா? உச்சலிதம் ஹரிணகேதனம் உச்சலித ஹரிணகேதனம். உச்சலிதம்னா மேலே பறக்கப்பட்ட, அதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த வசத்துல மேல இருக்கிறது தான் முதல்ல நமக்கு தெரியும். புரியுறதா? நம்ம ஒரு தூரத்திலேருந்து ஒரு தேர் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த தேருனுடைய கொடி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு படும் இல்லையா? சோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஹரிணகனா உங்களுக்கு மானு. சோ அந்த ஹரிணக கேத்தனே எஸ்ய சகா ஹரிணகேத்தனக, கொடியில வந்து மான் கொடியா இருக்கலாம். சோ அந்த மான் கொடியோட இருக்கின்ற சக ரதக உச்சலிதம் ஹரிணகேதனம் உச்சலித ஹரிணகேதனம் ரதம். மேலே பறக்கப்பட்ட அந்த ஹரிணம் கேத்தனத்துல கொடியில இருக்கிற அந்த பிளாக் போஸ்ட்ல இருக்கிற அந்த ரதத்தை. சரியா? அந்த ரதம் பேர் என்னன்னா சோமதத்தம் நாம ரதம். சரியா? சோ அந்த ரதத்துக்கே பேர் என்னன்னா சோமதத்தன்னு பேரு. ராஜ்ஞக சோமதத்தம் நாம, யாருடைய ரதம் அது? ராஜாவான அந்த புரூரவசனுடைய சோமதத்தம் நாம ரதம். அதுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? உச்சலித ஹரிணகேதனம் சோமதத்தனம் நாம ராஜ்ஞக ரதம். ரதத்தை தூரத்தக ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து சமவலோக்கிய பார்த்துவிட்ட பிறகு அகிருதார்த்தக ராஜா ந நிவர்த்திஷ்யதே, ஒரு காரியத்தை முடிக்காம அந்த ராஜாவானவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னு அவளுக்கு தெரியும். தேனோ the king is என்ன சொல்றது, is good enough to accomplish his motive. அவன் என்ன நினைக்கிறானோ அதை முடிக்கிறதுக்கு சாமர்த்தியம் உள்ள ஒரு ராஜா. அகிருதார்த்தக ராஜா ந நிவர்த்திஷ்யதி. சோ ந கிருதம் அர்த்தம், அதாவது கிருதம் அர்த்தம், அதாவது யார் ஒருவரால காரியமானது முடிக்கப்படுறதோ அவன் வந்து கிருதார்த்தகா. சரியா? காரியத்தை முடிக்காம அந்த ராஜாவானவன் ந அகிருதார்த்தக ராஜா ந பவிஷ்யதி, காரியத்தை முடிக்காம அந்த ராஜாவானவன் திரும்பி வரமாட்டான் அப்படிங்கிறதுல தேவர் வெரி வெரி கிளியர். சரியா? அதனால என்ன அப்படின்னா இதி அவதாரிய, இதி ஞாத்வான்னு அர்த்தம், புரிஞ்சு கொண்ட பிறகு தாஹா சக்கிய சமுல்லசித சேதசா அபவன். அப்படியே வந்து ஒரே they were so happy. சரியா? சேதகாங்கிறது உங்களுக்கு நபும்சகலிங்கம். சமுல்லசிதம் சேதக எஸ்யாஹா யாசாம் தாஹா. ஸோ ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்பட்ட மனசு யாருடையதோ அவர்கள். அப்படிப்பட்ட தாஹா சக்கிய சமுல்லசித சேதசா அபவன். சரியா இருக்கா? சோ உச்சலித ஹரிணகேதனம் ராஜ்ஞः சோமதத்தம் நாம ரதம் தூரதः சமவலோக்ய அகிருதார்த்தோ ந நிவர்த்திஷ்யதே இத்யவதாரிய தாஹா சமுல்லசித சேதசா அபவன். அதுக்கப்புறம் மேல चित्रलेखा द्वितीया सखीम् आदाय उपस्थितं राजानम् अवलोकयन्तीनां हर्षेण उच्चाल सखीनां हृदयम्. चचाल ओके हर्षेनो அது எப்படி மேடம்? ஹர்ஷேன உச்சசால ஓகே ஹர்ஷேன உச்சசால சகீனாம் ஹிருதயம். ஆமா. சோ சகீனாம் ஹிருதயம் ஹர்ஷேன உச்சசால, அதான் மெயின் சென்டென்ஸ். சகீகளனுடைய ஹிருதயமானது ஹர்ஷேன சந்தோஷத்தினால் அப்படியே குதிச்சதுன்னு அர்த்தம். அதாவது சச்சாலங்கிறது உங்களுக்கு சலத்தி இருக்கணும், அதனுடைய லிட்டு சச்சால சச்சலதுஹு சச்சலுஹு. இங்க வந்து உச்சசால அப்படின்னா நல்லா ஜாலியா இருந்தாங்கிற அர்த்தம். நல்ல சந்தோஷத்தினால அவ வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தான்னு அர்த்தம். ஹர்ஷேன தன்னுடைய அப்படியே குதிச்சா, சந்தோஷத்தினால பூரிச்சு போயிட்டான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சகீனாம் ஹிருதயம் ஹர்ஷேன உச்சசால. சரியா? எதுக்கப்புறம் ராஜானம் அவலோகயந்தீனாம் சகீனாம். சோ இந்த அவலோகயந்தீனாம்ங்கிறது சகீனாம்க்கு அட்ஜெக்டிவா போறது. ராஜாவை அவலோகயந்தீனாம் பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சகீனாம் சஷ்டி பகுவச்சனம் அவர்களுடைய ஹிருதயமானது ஹர்ஷேன சந்தோஷத்தினால் உச்சசால.
ஏன் அந்த எப்படிப்பட்ட ராஜானம் அப்படின்னா சித்திரலேகா த்விதீயாம் சகீம் ஆதாய உபஸ்திதம் ராஜானம். சோ வந்து சித்திரலேகா த்விதீயா இவளோட கூட யாரு உன்னூத்தி அப்படின்னா சித்திரலேகாங்கிற அந்த சேட்டி. சோ சித்திரலேகா த்விதீயாயா சா, இது வந்து சகீம்க்கு அட்ஜெக்டிவா வருது. சகீம்ங்கிறது இங்க ஊர்வசி, சரியா? அந்த ஊர்வசியை சகீம், ஊர்வசியை ஆதாய அழைச்சு கொண்டு, அந்த ஊர்வசி எப்படி இருக்கா அப்படின்னா சித்திரலேகா த்விதீயாம் சகீம், அவளை தவிர இன்னூத்தி யாரு இருக்கான்னா சித்திரலேகா த்விதீயா, ரெண்டாவது ஸ்திரீ யாருன்னா சித்திரலேகா. சித்திரலேகா த்விதீயாம் சகீம் ஆதாய அழைச்சு கொண்டு உபஸ்திதம் அங்கு வந்து இறங்கின ராஜானம் ராஜாவை. சோ உபஸ்திதம் குவாலிஃபைஸ் ராஜானம் அவலோகயந்தீனாம் சகீனாம் ஹிருதயம் ஹர்ஷேன உச்சசால. சரியா இருக்கா? இந்த சித்திரலேகா த்விதீயாம்ங்கிறது வந்து யாருக்கு மேம்? அந்த சித்திரலேகா அதுக்கு தான் போறது அது? இல்ல சித்திரலேகா ஊர்வஷிக்கா? த்விதீயாங்கிறது சித்திரலேகா சகிதாம் ஊர்வஷின்னு அர்த்தம். ஊர்வஷிக்கு தான் போறது இல்லையா ஆ அது? ஆமா ஓகே ஆமா, பிகாஸ் இஸ் an adjective for ஊர்வசி. புரியுறதா? ஓகே ஓகே. இங்க வந்து சித்திரலேகா த்விதீயாம் சகீம்க்கு அட்ஜெக்டிவ், சகீம் ஆதாய உபஸ்திதம்ங்கிறது ராஜானம்க்கு அட்ஜெக்டிவ், ராஜானம் அவலோகயந்தீனாம்ங்கிறது சகீனாம்க்கு அட்ஜெக்டிவ். சரியா இருக்கா? ஓகே ஓகே. ஆமா, நெக்ஸ்ட். अपरीक्षताङ्गं राजानां प्रत्यानीतां प्रसन्नमुखीं प्रियसखीञ्च नेत्राभ्यां पिबन्तीनां तासां न हृदये ममौ प्रमोदः. சோ அபரிக்ஷதா அங்கம் அப்படிங்கிறது க்ஷதம்னு நினைக்கிறேன். க்ஷதம்னா ஊண்டட்னு அர்த்தம். அபரிக்ஷதாங்கம் ராஜானம் பிரத்யானீதாம் பிரசன்னமுகீம் பிரியசகீம் ச நேத்ராபியாம் பிபந்தீனாம் தாசாம் ந ஹிருதயே மமௌ பிரமோதः. மமௌனா மாத்தி இருக்கணும், மாத்தினா மாப்பனம், அளக்கிறது. மமௌ அப்படிங்கிறது அதனுடைய லிட்டு. பிரமோதக ந மமௌ, ஹிருதயே பிரமோதக ந மமௌ அப்படின்னா அவளுக்கு இருக்கிற அந்த பிரமோதகனா ஆனந்தகன்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். சோ ஆனந்தத்துக்கு அந்த ஹிருதயே ந மமௌ, தேவர் அனேபிள் டு, என்ன சொல்றது, அவளுடைய சந்தோஷத்தை அவளால அளக்கவே முடியல அப்படின்னா அளவில்ல அளவுக்கு அடங்காத அளவுக்கு அவளுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுத்து. புரியுறதா? சோ ஏன் அப்படின்னா அபரிக்ஷதாங்கம் ராஜானம். சோ யாருக்கு வந்து ரொம்ப அடிபடலையோ, சரியா, ந பரீட்சதானி அங்கானி எஸ்ய சக தம் அபரிக்ஷதாங்கம். யாருக்கு வந்து க்ஷதம் அப்படின்னாலே ஊண்டட்னு அர்த்தம், சரியா? ந பரீட்சதம் ந பரீட்சதானி அங்கானி எஸ்ய சக தம், யாருடைய அங்கமானது அடிபடாம இருக்கோ, ராஜானம்க்கு அட்ஜெக்டிவா வருது. அந்த ராஜானம் பிரத்யானீதாம் பிரசன்னமுகீம் அவளுடைய பிரியசகீம் ச நேத்ராபியாம் பிபந்தீனாம் தாசானம் சகீனாம் ஹிருதயே பிரமோதக ந மமௌ. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா அந்த ராஜாவை அந்த ராஜாவையும் பிரத்யானீதாம் பிரசன்னமுகீம் பிரியசகீம் ச, ரெண்டு பேரையும். ஓகே, அபரிக்ஷதாங்கம் ராஜானம், அடிப்படாம அடியெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி படாம இருக்கின்ற ராஜாவை, அதுக்கப்புறம் பிரத்யானீதாம் அங்கேருந்து அழைச்சுண்டு அந்த கேஷி கிட்டேந்து அழைச்சுண்டு வரப்பட்ட அவளை, மேலும் அவ எப்படி இருக்கா அப்படின்னா பிரசன்னம் முகம் எஸ்யாஹாசா பிரசன்ன முகி தாம் பிரசன்ன முகீம் பிரியசகி, பிரியாச்ச சா சகீச்ச பிரியசகி. சரியா? பிரியசகி தாம் பிரியசகீம் ச. சோ இங்க வந்து அண்டுங்கிறது இங்க வருது ச. அபரிக்ஷதாங்கம் ராஜானம் பிரத்யானீதாம் பிரசன்னமுகீம் பிரியசகீம் ச நேத்ராபியாம் பிபந்தீனாம், கண்களாலே குடித்து கொண்டிருக்கின்ற அப்படின்னா உத்பிரேக்ஷாங்க. லிட்ரலி வந்து கண்ணால குடிச்சுட்டு இருக்காளாவா? இல்ல, அப்படியே அவ பார்த்து அந்த ஆனந்தத்தினால மெய் சிலிர்த்து போயிடுறா. அவ வந்து ஆனந்தத்தினால அவ கண்ணு வந்து பூரிக்கப்பட்டது, வெச்ச கண்ணு வாங்காம பாக்கறான்னு சொல்றோமோனோ, அதுதான் நேத்ராபியாம் பிபந்தீனாம், அவர்கள் கண்களினால் குடித்து கொண்டிருக்கின்ற, லிட்டரல்ல குடித்து கொண்டிருக்கின்ற அர்த்தம். இந்த இடத்துல வந்து நேத்ராபியாம் பிபந்தீனாம், தன் கண்களினால் அந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற தாசாம் சகீனாம், அந்த மீதி இருக்கிற அப்சரசுகள்லாம் அந்த ஹேமகூட்டத்துல இருக்காளே அவளுடைய
ஹிருதயே பிரமோதக ந மமோ. பிரமோதகன ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது அளவுக்கு உட்படாமல் இருந்தது அப்படின்னா அவளுடைய ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்லை. தெர் இஸ் நோ இவ்வளவுதான் பரிமாணம்ங்கிறது சொல்ல முடியாது. புரியுதா? சரியா இருக்கா? அதான். சோ அபரிக்ஷதாங்கம் ராஜானம் பிரத்யானீதாம் பிரசன்னமுகீம் பிரிய சகீம். இது மூணும் ஊர்வஷீம் அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது. நேத்ராபியாம் இவா ரெண்டு பேரையுமே அவாவாளுடைய ரெண்டு கண்ணுனால பிபந்தீனாம் தாசாம் சகீனாம் ஹிருதயத்துல பிரமோதக ந மமோ. அந்த ஹாப்பினஸை நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இட்ஸ் பியாண்ட் ஒரு எண்ணிக்கையில் அடங்காத என்ன சொல்றது, அளவிட முடியாத ஒரு சந்தோஷம் இருந்தது. சரியா? அப்ப ராஜி படிங்க, யூ ஆர் இன் மியூட். சாரி மேடம், நான் மியூட்லயே படிச்சுட்டு இருக்கேன். சித்திரலேகாயா ஹஸ்தம் அவலம்பிய ரதாத் அவதீனாம் பிரத்யாகதாம் ஆர்த்தவீம் ஸ்ரீயம் லதா இவ காடம் ஆலிங்கந்தியோ ஹர்ஷோத்புல்லநயனாக அனல்பவீர்யோ மகாராஜः கல்பசதானி பிருத்திவீம் பரிபாலயன் பவது இதி அனுரூபைः ஸ்மிததவலைः அபலைர்வச்சனைः பிரியகாரிணம் ராஜானம் ரஞ்சயாமாசுஹு. ஆமா. சோ சித்திரலேகாயாக ஹஸ்தம் அவலம்பிய, சித்திரலேகாவினுடைய கையை பிடித்து கொண்டு ரதாத்து அவதீர்ணாம் பிரத்யாகதாம் ஆர்த்தவீம் ஸ்ரீயம் லதா இவ காடம் ஆலிங்கத்யா. அதாவது ஆர்த்தவி ஸ்ரீயம் அப்படின்னா, ஆர்த்தவி அப்படிங்கிறது பல அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ரிது சம்பந்தம்னு அர்த்தம். இந்த வசந்த ருத்துவோட சேர்க்கும் போதுதான் அந்த லதா அங்க இருக்கிற அந்த கார்டன்ல இருக்கிற உத்தியானத்திலயோ காட்டுலயோ எங்கேயுமே ஒரு வசந்த ருத்துவுல தான் எல்லா பூக்களும் பூத்து இருக்கும். சோ இவ லதா போல இருக்காளாம். யாரு? இந்த ஊர்வசி. இந்த மத்த அப்சர ஸ்திரீகள்லாம் வசந்த ருத்து போல இருக்கா. சோ இந்த லதாவானவள் தனியா வசந்த ருத்து இல்லாத இடத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவளை அதுல வெறும் இலையும் இல்லைன்னா காஞ்சி போல இலையும் கொடியும் தான் இருக்கும். ஆனா வசந்தனோட சேர்ந்து அந்த ருத்துவோட சேர்ந்து இருக்கும்பொழுது அந்த ஆர்த்தவீம் ஸ்ரீயாம் லதா இவ, அந்த ரித்துவோட சேர்ந்து இருக்கின்ற ஒரு ஸ்ரீயானா இங்க சோபா, சோபாவோட இருக்கின்ற சோபையோட இருக்கும் ஒரு லதா இவ, ஒரு லதையை போல அவள் என்ன அப்படின்னா காடம் ஆலிங்கந்திய ஹர்ஷோத்புல்ல நயனாக அனல்ப வீரியோ மகாராஜः கல்பசதானி பிருத்திவீம் பரிபாலயன் பவது இது அனுரூபைः ஸ்மிததவலைர்வச்சனைः பிரியகாரிணம் ராஜானம் ரஞ்சயாமாசுஹு. சோ என்ன அப்படின்னா இங்க சித்திரலேகாயாக ஹஸ்தம் அவலம்பிய, சித்திரலேகாவினுடைய கையை பிடித்து கொண்ட பிறகு ரதாத்து அவதீர்ணாம் பிரத்யாகதாம் ஆர்த்தவீம் ஸ்ரீயம் லதா இவ, அதாவது திரும்பி வந்த அந்த ரித்துவோட இருக்கின்ற ஆர்த்தவீம் ஸ்ரீயம் லதா இவ, வசந்த ருத்துவில் இருக்கின்ற லதா போல கொடி போல இருக்கின்ற அவளை ஸ்ரீயம் காடம் ஆலிங்கந்தியா அப்படிங்கிறது மீதி இருக்கிற அப்சர ஸ்திரீகளுக்கு அட்ஜெக்டிவா போறது. காடம் ஆலிங்கந்தியா ஹர்ஷ உட்புல்ல நயனா, ஹர்ஷேன உட்புல்லானி நயனானி யாசாம் தாகா, சந்தோஷத்தினால பூத்த நயனங்கள் யாருக்கோ அப்படிப்பட்ட தாகா அப்சரஸ்திரியா என்ன சொல்றா அப்படின்னா ராஜானம் ரஞ்சயா மாசுகுன்னு கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. அந்த ராஜாவை சந்தோஷப்படுத்தினா. சரியா? ரஞ்சனாத் ராஜா இல்லையா? சோ பிரஜானாம் ரஞ்சனாத் அவனுக்கு ராஜான்னு பேரு. சோ ரஞ்சயா மாசுகுன்னு சந்தோஷப்படுத்தினார்கள். எப்படி அப்படின்னா ஸ்மித தவலைர் வச்சனைஹி ராஜானம் ரஞ்சயா மாசுகு தாஹா அப்சரஸ்திரியः ஹர்ஷோத்புல்ல நயனாः ஸ்திரியः ஸ்மிததவலைர்வச்சனைஹி ஸ்மிததவலைர்வச்சனைஹி, ஸ்மிதம்னா சிரிப்புன்னு அர்த்தம். புன்சிரிப்பு என்ற தவலைஹி அப்படின்னா ஸ்வச்சைஹி, கிளீனான வாக்குனால அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவான வேர்ட்ஸ்னால
ராஜானம் ரஞ்சயா மாசுகு, ராஜாவை பிரீத்தி செய்தார்கள். எப்படிப்பட்ட ராஜானம்? பிரியகாரிணம் ராஜானம். பிரியம் கரோதி இது பிரியகாரின். காரிகாரி காரிணௌ காரிணஹ. காரிணம் ராஜானம், ராஜாக்கு அட்ஜெக்டிவா போறது. பிரியத்தை செய்த, என்ன பிரியம்? அந்த அந்த இவள பேர் என்ன, ஊர்வசியா காப்பாத்திண்டு வருதுங்கிறது தான் அவளுக்கு ஒரு பிரியகரமான ஒரு விஷயம். அந்த பிரியகாரிணம் ராஜானம் இந்த ஹர்ஷோத்புல்ல நயனாக அப்சர ஸ்திரியா ஸ்மிததவலைர் வச்சனைஹி பிரியகாரிணம் ராஜானம் ரஞ்சயா மாசுகு. சரியா? என்ன சொல்லி ரஞ்சயா மாசுகு? அனல்ப வீரியோ மகாராஜா. அல்ப வீரியம் அப்படின்னா கொஞ்சமா வீரியம் இருக்கு. அல்பஹ வீரியஹ யஸ்ய சஹ அல்ப வீரியஹ ந அல்ப வீரியஹ அனல்ப வீரியஹ. யாருனுடைய வீரிய பாவம்ங்கிறது கொஞ்சம் இல்லையோ அப்படின்னா ஹூஸ் வெரி வேலரஸ், ரொம்ப வேலரஸான அந்த மகாராஜா. கல்பசதானி, கல்பசதானி அப்படின்னா கல்பகாலம், கல்பம்ங்கிறது பலகாலம். கல்பசதானி கல்பானாம் சதம் தானி கல்பசதானி 100 வருஷ காலம். பல கல்பங்கள், பல 100 கல்பங்கள். பிருத்திவியும் பரிபாலயன்னு, இந்த பூமியை காப்பாத்தி கொண்டு, பரிபாலயன்னு பவது, பரிபாலயன்கிறது சத்துர் பிரத்யத்துல இருக்க, காப்பாத்தி கொண்டு இந்த ராஜாவானவன் மகாராஜா பவது, அதான் மெயின் சென்டென்ஸ். மகாராஜாக்கு அட்ஜெக்டிவ் அனல்ப வீரியः மகாராஜா பவது. எப்படி பவது? பிருத்திவீம் பரிபாலயன்னு பவது. எத்தனை வருஷம்? கல்பசதானி பிருத்திவீம் பரிபாலயன் பவது. சரியா இருக்கா? திருப்பி சொல்றேன். சோ சித்திரலேகாயாக ஹஸ்தம் அவலம்பிய, சித்திரலேகாவினுடைய கையை பிடித்து கொண்டு, ரதாது அவதீர்ணாம் பிரத்யாகதாம் ஆர்த்தவீம் ஸ்ரீயம் லதாயிவ காடம் ஆலிங்கி. ஓகே, சரி, ஓகே. அதாவது எப்படி வந்து லதாவானது அந்த ஆர்த்தவீம் ஸ்ரீயம் ஆலிங்கதி, அது போல இவா வந்து ஆலிங்கனம் பண்ணணும்னு போட்டுக்கணும் நம்ம. ஓகே, லதாகா இவ ஆர்த்தவி. ஸோ இங்க வந்து சாரி, ஆர்த்தவீம் ஸ்ரீயம்ங்கிறது உங்களுக்கு ஊர்வசிக்கு அட்ஜெக்டிவா போறது. பிரத்யாகதாம் ஆர்த்தவீம் ஸ்ரீயம், வந்தடைந்த அந்த ரிது சம்பந்தமான அந்த சோபையை ஒரு லதாவானது எப்படி லதாகா யதா ஆலிங்கந்தி ததா இவாள்லாம், இந்த அப்சர ஸ்திரீகள்லாம் லதா போல இருக்கா. லதாகாங்கிறது ப்ளூரல்ல இருக்கு. லதாகா இவ விசர்கஸ்ய லோபகா தத்ர. சோ லதாகா யதா பிரத்யாகதாம் ஆர்த்தவீம் ஸ்ரீயம் ஆலிங்கந்தி ததா ஏதாக அப்சர ஸ்திரியா இந்த ஊர்வசியும் ஆலிங்கந்தி, அப்படி சொல்லிக்கணும். சரியா இருக்கா? சரியா இருக்கா எல்லாருக்கும்? நான் முதல்ல வந்து லதாங்கிறது அவளுக்கு அட்ஜெக்டிவா சொல்லிட்டேன், விச் இஸ் ராங். ஓகேவா? சோ வந்து இங்க பிரத்யாகதாங்கிறது ஊர்வசிக்கு போறது. திரும்பி வந்த ஆர்த்தவீம் ஸ்ரீயம் இவ, அந்த ஆர்த்தவம் ஸ்ரீயம் அந்த ரிது சம்பந்தமான வசந்த ருத்துவில், வசந்த ருத்துவின் போது இருக்கின்ற அந்த ஸ்ரீயம், அந்த அழகை எப்படி வந்து ஒரு லதா வந்து ஆலிங்கனம், லதாகா யதா ஆலிங்கந்தே ததிவ இந்த ஸ்திரீகள் என்ன பண்றா அப்படின்னா, இந்த வந்தடைந்த இந்த ஊர்வசியை காடம் ஆலிங்கந்தியா நல்லா இருக்க கட்டிண்டு, ஹர்ஷ உட்பல்ல நயனாகா ஹர்ஷேன உட்புல்லானி நயனானி ஆசாம் தாஹா, அந்த மாதிரி இருக்கின்ற ஸ்திரியா. அனல்பவீரியோ மகாராஜா, இந்த ராஜாவானவன் அல்பவீரியன் இல்ல, நிறைய இஸ் a கிரேட் வேலரஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, கல்பசதானி பிருத்திவீம் பரிபாலயன்னு பவது, கல்பசதம் 100 கல்பங்கள் வந்து இந்த பூமியை வந்து ஆளட்டும் ராஜா. இது அனுரூபைகி, அனுரூபைகி அப்படின்னா உச்சிதைகின்னு அர்த்தம். யுக்தமான சூட். அங்க போயிட்டு நீங்க வந்து ரொம்ப உங்களோட கிரீடமும் உங்க ரத்தம் வந்து குதிரை நன்னா இருக்கு, நீங்க நாட்டை வந்து அப்படி பரிபாலனம் பண்ணேன்னு, தட் இஸ் நாட் த கான்டெக்ட் டு டிஸ்கிரைப் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த கான்டெக்ட்ல எதை வச்சுட்டு ஒருத்தரை பிரைஸ் பண்ணணுமோ அதை தான் பிரைஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நீங்க அனல்ப வீரியா, பிகாஸ் யூ ஹவ் ஏகாகி, யூ வெண்ட் ஆல் அலோன் டு ஃபைட் அகைன்ஸ்ட் த டீமன் கேஷி இல்லையா? சோ அதனால நீங்க அனல்ப வீரியக மகாராஜா. அதுவும் எங்களுக்கு வந்து ஊர்வசிங்கிற அந்த அப்சர ஸ்திரியானவள், ஷி இஸ் சோ ப்ரெஷியஸ் ஃபார் அஸ். சோ அவளை நீங்க காப்பாத்தி கொண்டு வந்திருக்கேள். அதனால இது அனுரூபைகி அப்படின்னா உச்சிதைகி, ஸ்மித தவலைர் வச்சனைகி, ஸ்மித பூர்ணமான தவலைகி அப்படின்னா ஸ்வச்சைகி நிர்மலைகி வச்சனைகி, பிரியகாரிணம் ராஜானம் பிரியத்தை செய்த அந்த ராஜாவை ரஞ்சயா மாசுகு, மாசதுகு மாசுகு. சரியா? ரஞ்சயதி ரஞ்சயா மாசுகு லிட்டு சொல்லுங்க. ஸ்மிததவலைர் வச்சனைஹி விக்னக வாக்கியம் சொல்றா?
ஸ்மித ஸ்மிதேன தவலம்னு வச்சுக்கோங்க. ஸ்மித தவலம், ஸ்மித தவலைஹி வசனைஹி. अच्छा சரியா? कर्मधारय स्मितदलैः இல்ல, ஸ்மிதேன தவலம்ங்கிறது உங்களுக்கு தத்புருஷத்துல தானே வரும் இல்லையா? அது இல்ல ஸ்மிதேன தவலம். ஸ்மிததவலைः வச்சனைः இருக்கு இல்லையா ஆமா அதனோட அது விக்கிரக வாக்கியம் சேர்ந்தது தானே அது ஆமா ஆமா ஆமா. அச்சா அது சரி. சும்மா அது ரேப்ப ஆதேசோட வந்திருக்கு சந்தி முத்துவா வந்திருக்கு அவ்வளவுதான் அங்க எங்க? ஸ்மிததல இல்ல தவ இல்ல இல்ல ஸ்மிததவலைர் இல்ல அங்க வச்சனைः இல்ல 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 அது இல்ல சமஸ்த இல்ல. பதம் இல்லையான்னு சமஸ்த பதம் தான் அது. ஸ்மித தவலைஹி வச்சனைஹி. ஸ்மித பூர்ணித தவலம்னு சொல்லிக்கோங்க மேடம். எனக்கு அது எக்ஸாக்டா சொல்ல வரல. சரி ஸ்மிதம்னா சிரிப்பு, ஸ்மித ஆஹ் தவலைஹினா புன்சிரிப்பு. ஸ்மிதவேவ புன்சிரிப்பு தவலம்னு சொல்வேடா, எனக்கு தெரியல. ஸ்மித தவலம் சரி சரி தவலைஹி சரி வச்சனைஹி. சரியா? வச்சனைஹிக்கு ஸ்மித தவலைஹிங்கிறது அட்ஜெக்டிவா வருது. அஜட் சரியா? ஆமா ஆமா ధన్యవాదాలు ஆமா. அதுக்கப்புறம் अत्रान्तरे ம் चित्ररथो नाम गन्धर्वराजा समेत्य राजानं सम्प्रक्षयम् அது ராஜானம் தானே மேடம் வரணும் அந்த ஆமா ராஜானம் ஆமா, ராஜனம் இருக்கு, தப்பு. ராஜானம் தான். ராஜானம் सप्रक्षयम् பிரஸ்ரயம். सप्रश्रयं ம் व्यजिज्ञपत् ம் वयस्य केशिना हृताम् ऊर्वशीं नारदात् उपश्रुत्य प्रत्याहरणार्थम् अस्याः शतक्रतुना गन्धर्वसेना समादिष्टा. ஆமா. சோ அத்ராந்தரேனா இந்த மீன் வயல்னு அர்த்தம். சரியா? அஸ்மின் சமயே சித்திரரதோ நாம கந்தர்வ ராஜக. சித்திரரதன்னு பெயருள்ள ஒரு கந்தர்வராஜன் சமேத்திய அங்கு வந்து அடைந்து. ஏத்தியங்கிறது உங்களுக்கு இன்கதோ. சரியா? சோ வந்து சமேத்திய ராஜானம் ராஜாவை சப்ரஸ்ரயம் அப்படின்னா பிரஸ்ரயகானா ஸ்னேகன்னு ஒரு அர்த்தம், வினயகான்னு ஒரு அர்த்தம். சப்ரஸ்ரயம் அப்படின்னா பிரஸ்ரயேன சகிதம் சப்ரஸ்ரயம். ஓகேவா? வினயேன சகிதம் வியஜிக்ஞபத் அப்படின்னா விஷயத்த சொன்னார் அப்படின்னு அர்த்தம். வேண்டிக் கொண்டார். சரியா? என்ன அப்படின்னா வயசியனா ஃப்ரெண்டு. என்ன அப்படின்னா கேஷினா ஹிருதாம் ஊர்வஷீம். கேஷிங்கிற அந்த அரக்கரினால் ஹிருதாம் கடத்தப்பட்ட. அந்த ஹிருதாம்ங்கிறது கோஸ் as an adjective for ஊர்வசி. கடத்தப்பட்ட ஊர்வசியை நாரதாத்து உபஸ்ருத்திய நாரதர்கிட்ட இருந்து கேட்டுட்டு என்ன அப்படின்னா பிரத்யாகரணார்த்தம் அஸ்யாகா அஸ்யாகா பிரத்யாகரணார்த்தம் இவளுடைய மீட்டுதல் அப்படிங்கிறத குறிச்சு சதக்ரதுனா. சதக்ரதுங்கிறது இட் இஸ் a நேம் ஃபார் இந்திரன். எவனால 100 யாகம் பண்ணப்பட்டதோ அந்த சதக்ரதுனா இந்திரேன கந்தர்வசேனா சமாதிஷ்டா. சோ கந்தர்வசேனா வானது ஆதேசத்துக்கு உட்பட்டது. ஆதிஷ்டா அப்படிங்கிறது ஆதேசம் திஷ் தாத்துவோட இத்த பிரத்யத்துல இருக்கு. கந்தர்வசேனா சமாதிஷ்டா சதக்ரதுனா பாசிவ். சதக்ரதுனா கந்தர்வசேனா சமாதிஷ்டா. அந்த சதக்ரதுவான இந்திரேன கந்தர்வசேனா அந்த கந்தர்வசிய சேனாவானது சமாதிஷ்டா ஆர்டருக்கு உட்பட்டப்பட்டது, கட்டளையிடப்பட்டது. என்ன அப்படின்னா இவளை திருப்பி அழைச்சிட்டு வரத்துக்கோசரம் he was ordered. சரியா? அத்ராந்தரே சித்திரரதோ நாம சித்திரரதா விஜிக்ஞபத். சோ அந்த சித்திரரதன்கிற பெயருள்ள ஒரு கந்தர்வராஜா. கந்தர்வஹ இது ராஜா. கந்தர்வசிய ராஜா கந்தர்வராஜா கந்தர்வராஜா. சோ அந்த கந்தர்வானாம் ராஜா அவன் சமேத்திய வந்தடைந்து ராஜானம் அந்த புரூரவசை சப்ரஸ்ரயம் சவினயேன ஜிக்ஞபத்து வேண்டிக் கொண்டான். இன்ஃபார்ம் பண்ணான். என்ன அப்படின்னா வயசிய ஃப்ரெண்டே கேஷினா ஹிருதாம் ஊர்வஷீம். கேஷியினால அபகரிக்கப்பட்ட. ஹிருதாம்னா அப்டக்டட்னு அர்த்தம். ஹரதி இருக்கணும், அதனுடைய யுக்த பிரத்யம். ஹிருதாம் ஊர்வஷீம் அவளை நாரதாது உபஸ்ருத்திய நாரதர்கிட்ட இருந்து அவளை பத்தின விஷயத்தை அறிந்து விட்ட பிறகு அஸ்யாகா பிரதி ஆகரணார்த்தம். ஹரணம்னா அபகரிக்கிறது, பிரத்யாகரணம்னா திருப்பி அழைச்சிட்டு வருது, மீட்டு கொள்வது, மீட்பது. சோ அதுக்கோசரம் சதக்ரதுனா அந்த சதக்ரதுவான அந்த இந்திரேன கந்தர்வசேனா சமாதிஷ்டா கந்தர்வசேனையானது ஆர்டருக்கு உட்படுத்தப்பட்டது. மேல ततो वयमन्तरा चारणेभ्यः त्वदीयं जयोदाहरणं श्रुत्वा त्वामि हस्तम् उपागताः स्मः. துவாம் இஹஸ்தம்
उपगताः इहस्तम स्मः इहस्तं त्वाम् उपगताः स्मः इहे स्थिताः इहस्ताः சரியா இங்க இருக்கிறவான்னு அர்த்தம் இங்க இருக்கின்ற உன்னை உபாகதாக ஸ்மஹ வந்தடைந்தவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறான் ததக வயம் அந்தரா அந்தரான மத்தியன்னு அர்த்தம் நாங்க மத்தியில என்ன அப்படின்னா சாரணேபியக அங்க இருக்கின்ற சாராள் அவாகிட்ட இருந்து துவதீயம் ஜெய உதாகரணம் உதாகரணம்ங்கிறது கதாம்னு வச்சுக்கோங்க விற்த்தாந்தம்னு வச்சுக்கோங்க உதாகரணம்ங்கிறது எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம் இந்த இடத்துல ஜெயோதாகரணம்னா ஜெயசிய வார்த்தாம் அதை ஸ்ருத்வா கேட்டுவிட்ட பிறகு இஹஸ்தம் துவாம் இங்கு இருக்கின்ற உங்களை உபாகதாக ஸ்மக வந்து அடைந்தவர்களாக இருக்கிறோம் புரியுதா உப கம்மு உங்களுக்கு யுக்த பிரத்யம் உபகதாக அதே மாதிரி இஹே ஸ்திதாக இஹஸ்தாக தம் இஹஸ்தம் அது வந்து துவாம்க்கு அட்ஜெக்டிவா போறது இஹஸ்தம் துவாம் துவாம் உபகதாக ஸ்மக உன்னை வந்து அடைந்தவர்களாக இருக்கிறோம் எப்படிப்பட்ட துவாம் இஹஸ்தம் துவாம் இங்கு இருக்கின்ற உங்களை அடைந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோம் சரியா இருக்கா அப்புறம் भवान् इमां पुरस्कृत्य सम्प्रति अस्माभिः सह மகவந்தம் द्रष्टुम् अर्हति ச பவான் சோ அப்படிப்பட்ட நீங்கள் இந்த சக அகம் அப்படிலாம் இருக்கணும் அதெல்லாம் இந்த மாதிரி யூசேஜ் தான் சக பவான் அப்படிப்பட்ட நீங்கள் அப்படின்னா இந்த மாதிரி கேசிய விண்மண்ணி ஊர்வசிய கொண்டு வந்த அந்த நீங்கள் அப்படிப்பட்ட நீங்கள் மாம் புரஸ்கிருத்திய என்னை முன்னிட்டு என்னை முன்வைத்து சம்பிரதி இப்பொழுது அஸ்மாபிகி சகா எங்களோடு கூட மகவான் மகவந்தம் இந்திரன் அர்த்தம் இந்திரனுக்கு மகவான் ஒரு பேரு சரியா மகவந்தம் திரஷ்டும் அர்ஹதி இந்திரனை பார்க்க வேண்டும் நாங்க வந்து ஆசைப்படுறோம் யூ ஆர் ஃபிட் இனஃப் டு மீட் அப் ஸோ இட்ஸ் டைம் ஃபார் யூ டு மீட் இந்திரா ஆஸ் யூ ஹவ் ஹெல்ப்ட் ஹிம் இல்லையா பிகாஸ் இந்த 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 ஊர்வசிங்கிறவ இஸ் ஒன் ஆஃப் த பிரைமரி இவோ அப்சரஸ் அவன் வந்து இந்திரனுடைய அதான் பார்த்தோம் இல்லையா இந்திரன் வந்து என்னெல்லாம் முடியலையோ இவனை வச்சு சாதிப்பான் அந்த இந்திரன் சோ அப்படிப்பட்ட அவளை நீ மீட்டு கொடுத்ததுனால சக பவான் பவான் இமாம் புரஸ்கிருத்திய இவளையும் சாரி இமாம் புரஸ்கிருத்திய இவளை முன்வைத்து சம்பிரதி அதாவது இமாம் புரஸ்கிருத்திய அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஊர்வசி சம்பிரதி பிகாஸ் ஆஸ் யூ ஹவ் சேவ்டு ஹர் அதை முன்வைத்து சம்பிரதி இப்பொழுது அதாவது ஒரு பெரிய ராஜாவை போய் பார்க்கணும்னா தேர் ஷுட் பி ரீசன் இல்லை நான் போறேன் இந்த வழியா போனேன் உங்களுக்கு ஹலோ சொல்லிட்டு போனேன் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாம் ஒரு பெரியவாளை பார்க்கும்போது தேர் ஷுட் பி சம் பர்பஸ் ஆர் சம்திங் டியூ டு விச் யூ கேன் விசிட் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட இந்த மாதிரி காப்பாத்திய சகபவான் இவாம் புரஸ்கிருத்திய இந்த விஷயத்தை ஆர் இவளை முன்னிட்டு ஊர்வசியும் புரஸ்கிருத்திய சம்பிரதி அதுனா அஸ்மாபிஹி சக நம்மளோடு கூட எங்களோடு கூட மகவந்தம் திரஷ்டும் அர்ஹதி நீங்க மகவனை பார்க்கலாம் அதுக்கப்புறம் महत् खलु मगोनः प्रियम् अनुष्ठितं तत्र भवता इति தத்ர பவதா சோ இங்கு உங்களால் மகோனக மகத்கலு பிரியம் மகோனக அனுஷ்டிதம் பவதா பிரியம் பவதா மகோனக பிரியம் அனுஷ்டிதம் உங்களால் இந்த மகோனனுக்கு பிரியமானது அனுஷ்டிக்கப்பட்டது செய்யப்பட்டது மகத்கலு ரொம்ப பெரிய ஒரு பிரியமானது அனுஷ்டிக்கப்பட்டது சரியா அதுக்கப்புறம் तत् निशम्य राजा विक्रमस्य अहङ्कारं அலங்காரம் அனஹங்காரம் அப்படி சொல்லுங்க अलङ्कारम् अनहङ्कारं बोधयन् इव दानव विजये व्रजिना एव वीर्यं हेतुम् उपन्यस्य सखे नायम् अवसरो मम शतक्रतुं द्रष्टुम् त्वम् एव अत्र भवतीं प्रबोरन्तिकं प्रापय इति अवोचत् ஆமா சோ வந்து தன் நிஷம்ய அப்படின்னா தத் ஸ்ருத்வான்னு அர்த்தம் நீங்கிறது உபசர்க்கம் ஷம்ங்கிறது தாத்து அங்க லெப்புல இருக்கு தத் ஸ்ருத்வான்னு அர்த்தம் அதாவது நிஷம்ய சீதா வச்சனம் கபேஷ்சன்னு சுந்தரகாண்டத்துல வரும் சோ நிஷம்ய தன் நிஷம்ய ராஜா
அந்த தத் ஸ்ருத்வா ராஜா தஸ்ய வச்சனம் ஸ்ருத்வா விக்ரமஸ்ய அலங்காரம் அனஹங்காரம் போதயன்னைவ. சோ விக்ரமன் அப்படின்னா ஒரு பராக்கிரமசாலிக்கு வந்து அலங்காரம், விக்ரமஸ்ய அலங்காரக கஹ அப்படின்னா அனஹங்காரக ஏவ அலங்காரக. சோ வந்து அவனுக்கு வந்து நீங்க உங்களாலதான் ஆச்சு அப்படின்னோடனே, ஆமா என்ன தவிர வேற யாரால இதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான்னு வச்சுக்கோங்களோ, அது வந்து ஒரு அகங்காரத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அது ஒரு பராக்கிரமசாலிக்கு அது அலங்காரமே கிடையாது. பராக்கிரமசாலிக்கு அலங்காரம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அகங்காரம் அற்ற இருப்பதுதான். அதுதான் பெரிய ஒரு அலங்காரம். சரியா? ஞானே மௌனம் க்ஷமா சக்தோ இல்லையா? ரகுவம்சத்துல திலீபனை வர்ணிக்கும் போது ஞானே மௌனம், ஞானியா இருந்தா கூட மௌனமா சாதிச்சுக்கிறது, எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லல. அப்புறம் க்ஷமா சக்தோ, ஒரு 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 சக்தோ க்ஷமா, நல்ல ஒரு பவர் இருக்கும் பொழுது கூட அந்த ஒரு க்ஷமா பொறுமையாக இருக்கும் தன்மை, அகங்காரம் இல்லாத இருக்கும் தன்மை அப்படிங்கிறது, தீஸ் ஆர் த கிரேட் குவாலிட்டிஸ் பிரசன்ட் இன் திலீபன்னு வரும். ஸோ அந்த மாதிரி விக்ரமஸ்ய அலங்காரம் அனஹங்காரம், அனஹங்காரமேவ விக்ரமஸ்ய அலங்காரம், பீயிங் வெரி மாடஸ்ட், பீயிங் நாட் அரகண்ட், அதுதான் ஒரு விக்ரமன் பராக்கிரமசாலிக்கு அலங்காரம். அதை போதையன் இவ, அதை போதிக்கும்படியாக, அதை சொல்வது போல என்ன அப்படின்னா, தானவ விஜயே, தானவகன ராட்சசகன்னு அர்த்தம், தானவானாம் விஜயே, தானவர்களுடைய வெற்றியில் வஜ்ரிணக ஏவ வீரியம் ஹேதும் உபன்யஸ்ய, வஜ்ரஹ அஸ்ய அஸ்தி இது வஜ்ரின், வஜ்ரிணக அப்படின்னா இந்திரஹன்னு அர்த்தம், யாருக்கு வந்து வஜ்ரம்ங்கிறது ஆயுதமோ, சோ அந்த வஜ்ரிணக ஏவ இந்திரஸ்ய ஏவ வீரியம், அவருடைய ஒரு வீரியம் தான் ஹேதும், அதுதான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத உபன்யஸ்ய அப்படின்னா முன்வைத்து, சகே நாயம் அவசரஹ மம சதக்ரதும் திரஷ்டும், திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் மீ டு மீட் இந்திரா. என்ன அப்படின்னா, துவமேவ அத்திர பவதீம் பிரபோகோ அந்திகம் பிராபய, துவமேவ நீயே, அத்திர பவதீம் இந்த சந்தர்ப்பத்துல, பவதீம்னா இவளை, இந்த ஊர்வசியை, பிரபோகோ இந்திரஸ்ய அந்திகம் சமீபம் பிராபய அழைச்சிட்டு போய் சேர்த்துரு இது அவோச்சத்துன்னு கூறின. சரியா இருக்கா? சோ தன்னிஷம்ய, அவனுடைய வார்த்தையை கேட்ட உடனேயே ராஜாவானவன் விக்ரமஸ்ய அலங்காரம் அனஹங்காரம் அப்படிங்கிறத போதையன்னுவ, அத குறிப்பிடுறது போல, அதை ரெப்ரசன்ட் பண்றது போல, தானவ விஜயே வஜ்ரிணக ஏவ வீரம் வீரியம் ஹேத்தும் உபன்யஸ்ய, தானவர் ராட்சசர்களுடைய வெற்றியில் என்ன, ராட்சசர்களை வெற்றி கொண்டுவதில் வஜ்ரிணக ஏவ வீரியம், வஜ்ரியா அந்த வஜ்ராயுதத்தை வச்சுட்டு இருக்கிற அந்த இந்திரனுடைய வீரியம் தான் அங்க ஹேதுவாக உபன்னிய காரணமாக வைத்துவிட்டு, சகே ஹே சகே நாயம் அவசரக, அவசரகன சமயகான்னு அர்த்தம், அயம் ந அவசரக மம சதக்ரதும் திருஷ்டும், சதக்ரதுவை பாப்பறதுக்கு இதுக்கு இட்ஸ் நாட் த ரைட் டைம், துவமேவ அத்திர பவதீம் பிரபோகோ அந்திகம் பிராபய, நீயே வந்து இவளை வந்து பிரபுவுக்கு கொண்டு போய் அவகிட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு பதில் சொல்லுவோம். யதா பவான் மன்யதே இத்தியவிதாய சித்திரரதா பிரகஸ்தே, ஆஸ் யூ விஷ் அப்படின்னுட்டு சொல்லிட்டு சித்திரரதன் அங்கிருந்து கிளம்பிட்டான். சரியா இருக்கா? இது ஒன்று நிறுத்திக்கலாமா?